ஓகே மேடம். எங்கே பாருங்க, எப்போ உனக்கு அந்த பொண்ணு முடிக்கணுமா முடிக்க வேண்டாமா? இங்கே பாரு, இந்த வரதராஜன் கை வச்சா முகூர்த்தமெல்லாம் பக்கமாக முடியும். புரியுதா? என்னம்மா இங்கே பார்க்குற அங்கே பார்க்குற, யாரம்மா பார்க்குற, யாருன்னு? இல்ல, இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? நேராக மேட்ருக்கு வா. மேட்ருக்கு வா. மேட்ரிமணி தானே? அதை தான் சொன்னேன், மேட்ருக்கு வான்னு. ஆஹா, யோ என்னையா இந்த அநியாயம் பண்ற? என்னம்மா என்ன லைனில் ஒரு நிமிஷம் டேய், இங்கே ஒரு 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 பிரச்சனை இருக்குது, பேசி முடிச்சு வரேன், கூப்பிட்றேன். அந்த பொண்ணே பேசி முடிச்சுருவோம்டா இருக்கிறா. நீ பொண்ணை பேசி முடிச்சு இங்கே முதல்ல எனக்கு பதில் சொல்லியா? அந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோம் இருறா. ஒரு சின்ன ஒரு மேட்டர்கிட்ட பேசி வந்துடுறேன். வைடா. யோ சொல்லுமா, என்ன விஷயம்? அதான் அந்த உன் பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் தானே? அதெல்லாம் பேசிட்டேன். இன்னும் 3 மாசத்துல உன் வீட்டில் கட்டி மேலே சத்தம் கேட்குது. போ. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஜிபேல ஒரு 5000 போட்டு விடு. ஏமா, மாப்பிள்ளை பொண்ணு வந்து ஒருமா குற்றாலம்மா லாங்கு, நான் போயிட்டு வர வேண்டாமா? ஏயா, ஒரு வருஷமா என்னைக்கு உங்ககிட்ட நான் போன்ல போட்டோ அனுப்பிச்சனோ அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு போட்டோ அனுப்பல. நீ போட்டோ ஏன் போட்டோ அனுப்புனேன்? எனக்கு பிடிச்சா தானே போட்டோ அனுப்ப முடியும். உனக்கு எதுக்கே பிடிக்கணும்? எங்களுக்கு தானே பிடிக்கணும். இருக்கட்டுமா, எனக்கு பிடிச்சா தானே உனக்கு பிடிக்கணும். உனக்கு பிடிக்கும் என்னையா இது? என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போட்டோ பார்க்கும்போது அந்த ஒரு அட்ராக்ஷன் வரணும்ல. ஏன் வரணும் அட்ராக்ஷன்? போட்டோ அனுப்புனா நாங்க பார்க்க போறோம், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நாங்க சொல்ல போறோம். உனக்கு என்னையா வேலை? இல்லம்மா, அந்த பொண்ணு ஒரு பொண்ணுன்னா ஒரு ஆம்பளைக்கு பார்த்தோன்னு பிடிக்கணும்ல. ஆமா, அது மாதிரி எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னு பிடிக்கணும். அப்பதான் நான் உன் வீட்டுக்கு கூட்டிட முடியும். ஒரு வருஷமாவா ஒரு போட்டோ கூட உங்க கண்ணுல படல? வருதுமா, எல்லா பொண்ணும் ஹை குவாலிட்டியா வருது. பையன் 10th படிச்சிருக்கான், பெயில் வேற 10வது பெயில். படிப்பாயா முக்கியம்? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இந்த காலத்துல பிள்ளை எல்லாம் படிப்பு தானே கேக்குது. இதுக்குன்னு என் மகனை போய் 35 வயசுல போய் படிட்டான்னு சொல்ல முடியும்? படிக்க வைக்க எனக்கு அவசியம் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் 10,000 பணத்தை கொடு. எதுக்கு 10,000 பணத்தை கொடுத்தேன்னா உனக்கு எவ்வளவு சீக்கிரமா? பொண்ணுக்கு கமிஷனா கேட்டதே நீ 10,000 ரூபாய் தான். இந்த ஒரு வருஷத்துல உன் அக்கௌண்ட் நாங்க போட்டிருக்கிறது 25,000 ரூபாயா? அது நன்கொடை. நன்கொடையா? நம்ம இதுக்கு மேட்ரிமோனிக்கு நீ குடுக்குற நன்கொடை. 20,000 மேட்ரிமோனிக்கு நான் நன்கொடை கொடுக்கணும். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி அவங்க டொனேஷன் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான் இது ஒரு டொனேஷன். இது வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஆகாதவரெல்லாம் வந்து ஸ்கூல் மாதிரி நடத்திக்கிட்டு இந்த சேவை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடுக்குமா? என்ன அடுக்காம வச்சிருக்க? காசெல்லாம் நிக்குமா? அடுக்காம வச்சிரு. காசெல்லாம் நிலைக்குமா? அது நம்மையா நிக்க வைக்கிறோம். பர்ஸ்ல வச்சுக்குவோம். அது பாட்டு படுத்து கிடக்கு உள்ள. புரோக்கர் அநியாயம், பெரும் என்ன புரோக்கர் அநியாயம்? ஆமா, ஒரு போட்டோவை அனுப்பிட்டா 500 ரூபாய் கேக்குற. ஆமா, போட்டோ அனுப்புறதுக்கு 1000 ரூபாய் கேக்குற. உன் மகன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன என் மகன் என்ன பண்ணா? எல்லாத்தையும் மறைச்சு தானே பொண்ணு பாக்குறேன்.